இந்த தாக்குதலில் மாவீரன் 32 மீனவர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார். மேலும் பால்ராஜ், சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து பாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டப்பேரவை விதி எண் 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் நிகழ்வு குறித்து என்னுடைய கவனத்திற்கு மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசல் ஊராட்சி தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடித்து தொழில் ஈடுபட்டிருந்தார்கள். மீன்பிடி தொழிலில் இவர்கள் ஈடுபட்டிருந்த பொழுது இவர்களை ஈரானிய கடற்கொள்ளைகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாவீரன் 32 மீனவர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார். மேலும் பால்ராஜ், சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து பாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். நான்கு பேரவைத் தலைவர்களை சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி 17/6/2026 அன்று ஆந்திர அரசு அதிகாரிகள் காசிமேட்டைச் சேர்ந்த 8 விசைப்படகுகளை பறிமுதல் செய்தோடு அந்த படகில் சென்ற 80 பேரையும் கைது செய்யப்பட்டு இன்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது குறித்து அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர்களுக்கு இன்று வரை கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் என்று பல உறுப்பினர்கள் அவசர அவசியம் கருத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவன ஈர்ப்பில் நான் முக்கியமாக கருதுவது, முந்தைய பேரவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது. கவன ஈர்ப்பு என்று கொடுத்து விட்டு 10 நாள் ஆகிறதே, 15 நாள் ஆகிறதே, அப்புறம் கவனத்தை ஈர்ப்பது என்பது அவசர அவசியத்தை கருதித்தானே என்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டது. மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் இந்த அவையில் சொன்ன ஒன்றை நான் ஒரு குறிப்பாக படித்து அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு அறிவிப்பை கொடுத்திருக்கிறேன், பேச வேண்டும் என்கிறார். நீங்கள் அந்த கவன ஈர்ப்பு அறிவிப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவரை பேச அழைக்க வேண்டும். முதலில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்று பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் நிகழ்ந்த பிறகுதான் அனுமதிக்க வேண்டும். அறிவு கொடுத்த உடனேயே இதில் பேச அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் முதலில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுத்த நோட்டீஸை, அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார்களா, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டுதான் பிறகுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பேசுங்கள் என்று சொல்லலாம் என்று ஒரு விதி, ஒரு மரபு. ஆனால் துறையிடமிருந்து அந்த பதில்களெல்லாம் வரப்பெற்றவுடன் எடுத்துக்கொள்வதுதான் மரபாக இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட அவசர அவசியத்தை கருதி இதில் எத்தனை அக்கறையோடு உறுப்பினர் இருக்கின்றார்கள், நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது எவ்வளவு அக்கறையோடு நமக்காக குரல் கொடுக்கின்றால் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அது இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் மென்ஷன் செய்யுங்கள், பதிவு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். இப்போது பதிவு செய்திருக்கின்றீர்கள். உரிய நடவடிக்கைகள் அரசால் எடுக்கப்பட்டு வரும். விரிவான விளக்கமான அறிக்கையோ பதிலோ கிடைத்த பிறகு அதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். பேசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரம் 0 ஹவரில் இதுக்கு முந்தைய இருந்த அரசாங்கம் எல்லாமே முக்கிய பிரச்சனை குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது வழக்கம். நீங்கள் இப்போ வந்து கவன ஈர்ப்பை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதே போல் நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அது அரசுடைய கவனத்திற்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் கொண்டு வருவது மரபு. அதையும் தாங்கள் கவனிக்க வேண்டும் என்று வைக்க நான் சொல்ல வந்தது 55 விதியின் கீழ் எழுத்துப்பூர்வமாக நீ கொடுக்கப்படுகிற அறிவிப்புக்கு தான் நான் பதில் சொல்லி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உறுப்பினர்